செங்கல்பட்டில் லாரிக்கான கடன் தொகையை செலுத்தியும் தடையின்மை சான்று வழங்கவில்லை என்று கூறி தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு லாரி உரிமையாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனத்தில் சங்கர் என்பவர் கடன் பெற்று லாரி வாங்கியுள்ளார். சங்கர் இதற்கான கடன் தொகையை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு முழுமையாக செலுத்தி எழுத்துப்பூர்வமாக NOC சான்று வாங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வாகனத்தின் பெயர் மாற்றம் செய்து அதனை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முயன்றுள்ளார். அப்போது ஆன்லைன் NOC தற்போது வரை வழங்கப்படவில்லை என்று கூறி தடை விதித்துள்ளார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தனியார் நிதி நிறுவனத்திடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கைகளை எடுக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். எனவே அந்த நிதி நிறுவனத்தை முறையிட்டு மணல் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தனியார் நிதி நிறுவனங்களுடைய அட்டகாசம் நிறைய. அதாவது கொரோனாவில் 6 மாத காலம் நம்மளுக்கு மாரிட்டோரியம் கொடுத்தோம். அதில் அதிக வட்டி, அபராத வட்டி போட்டு வசூல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய மணப்புரம் ஃபைனான்ஸ் நிறுவனம் புத்துக்கோயில் லாரி உரிமையாளர் சங்கத்துடைய வாகனம் 13 மாதத்துக்கு முன்பாக அவர் செட்டில் பண்ணுறார். செட்டில் பண்ணி 11 லட்சம் ரூபா பணம் கட்டி அவருக்கு NOC கொடுத்துட்றாங்க. NOC கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு RTO ஆஃபீஸில் பிளாக் லிஸ்ட் பண்ணி பிளாக் பண்ணுறாங்க. எப்படி இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அதாவது ஒன்று ஆன்லைனில் NOC கொடுக்கணும், இல்லைன்னா பேப்பரில் கொடுக்கணும். ரெண்டும் வச்சுக்கிட்டு இங்கே பணம், அதாவது நாங்கள் பணம் கட்டி செக் ரிட்டர்ன் ஆனால் நீ கேன்சல் பண்ணலாம். பணம் வாங்கி எல்லாம் முழுமையாக பணம் பெற்றுக்கொண்டு திருப்பி இது மாதிரி பண்ணுற நிதி நிறுவனங்கள் மீது அரசு சிறப்பு அதிகாரி போட்டு விசாரிக்கணும். முழு பணத்தை செலுத்தின பிறகு பண்ணுறாங்க. ஆகவே எங்களுக்கு NOC கொடுக்க சொல்லி இன்னைக்கு காத்திருப்பு போராட்டம். ஆனால் இங்கே காத்துட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் யாரும் இல்லை, ஆஃபீஸை பூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போது என்ன நடக்குது? ஒரு ஃபினான்ஸு வட்டிக்கு வட்டி வாங்கிக்கிற, அதிக வட்டி வாங்கிக்கிற, கொரோனா பணம் வாங்கிக்கிற, எங்கள் வாகனத்தை பிளாக் பண்ணி வச்சிருக்க. இப்போ 2 மாத காலமாக அவர் டேக்ஸ் கூட கட்ட முடியல. அப்போ அவர் வாழ்வாதாரம் என்ன ஆகும்? இந்த மாதிரி வேலையை பண்ணுறத நிதி நிறுவனங்கள் நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடும் என்பதை தெரியப்படுத்து.